உலகம் இருக்குல்ல, அது எப்பயுமே இப்படி இல்லை. ஒரு காலத்தில் நல்லா இருந்துச்சு. உலக தலைவர்கள் அப்படின்னா ஒபாமா இருப்பார், மன்மோகன் சிங்கு, அதுக்கு முன்னாடி கூட கிளின்டனு, இது மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. பார்க்கவே டீசெண்டாக இருக்கும். அவங்க போய் நம்ம சார்பாக பேசுகிறாங்க அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து மோடி இட்டாலி பிரைம் மினிஸ்டர் மெலனியை பார்த்து மெலடி சாக்லேட் கொடுத்துருக்கிறாரு. அதை அவங்க ஃபோட்டோ போடுறாங்க. கிக்கின்னு பல்ல கட்டுவார்ல, அது மாதிரி சிரித்து ஃபோட்டோ போட்ட உடனே ஆன்லைனில் இருக்க சங்கிங்கெல்லாம் அந்த லேடிக்கு ஃபயர் விட்றானுங்க. ஏன்னா இவங்க ஆள்கிட்ட சாக்லேட் வாங்கிட்டாங்களா, அதனால பயங்கரமாக ஃபயர் விட்றானுங்க. இதில் என்ன ஒரு கொடூர காமெடினா, எந்த இட்டாலியில் பிறந்த ஒரே காரணத்துக்காக எந்த சோனியா காந்தியை எதிர்த்து வாழ்க்கை ஃபுல்லாக அரசியல் பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்களோ, அந்த இட்டாலி லேடியை ஒரு மெலடி சாக்லேட் இவங்க ஆள்கிட்ட வாங்கினதுக்காக பெருமைப்படுறாங்க, போட்டுறாங்க, புகழ்றாங்க. இதே ஆள் 2 நாளைக்கு முன்னாடி நார்வேல ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்ரு ஏன் கேள்வி கேட்காம எங்களோட கேள்வி எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேறீங்கன்னு கேட்டதுக்காக ஓடி வந்துட்டார் பதில் சொல்ல. அந்த அம்மாவோட ப்ரொஃபைலை ஃபுல்லாக ரிப்போர்ட் அடித்து தூக்கிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி வந்து இந்தியா மட்டும் இல்லை, உலக அரங்கிலேயே உலக அரசியல் உலகத்தோடைய நிலைமை. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு, அப்புறம் நம்ம டெல்லியில் பார்த்தீங்கன்னா மோடி. அப்படியே தமிழ்நாடு மட்டும் தப்பிச்சிருந்துச்சு, டீசெண்டாக இருக்கலாமா? அப்படியே மட்டும் தப்பிச்சுட்டே இருக்க முடியுமா? நீங்கள் எத்தனை நாள் தப்பிப்பீங்க? ஊரெல்லாம் பற்றி எரியுது, உங்கள் வீடு மட்டும் இப்படி எரியாமல் இருக்கும். ஸோ எரியாமல் இருந்துச்சு. இப்போ விஜய், ஸோ ட்ரம்ப்பு, மோடி, விஜய் அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரியே அபூர்வமான தலைவர்களை மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறாங்க. ஸோ ஆனால் இப்படி தான் உலகம்னு நினச்சிக்காதீங்க, உலகம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழ பழகணுன்னா நான் ஒன்று தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மம்மி படம் முன்னாடி வந்துச்சுல்ல, அதில் ஒரு சீனில் ஊரே பைத்தியமாயிருவாங்க அந்த வண்டு கடிச்சு. அப்போ ஒருத்தன் மட்டும் சரியாக இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், அவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்கு அவனும் இப்போ நான் அவங்கள மாதிரியே நடந்து போவோம். நீங்கள் அது மாதிரி அங்கே இருந்தால் மோடின்னு சொல்லிக்கோங்க. இங்கே இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, டிவிக்கே அப்படின்னு கத்திக்கிங்க, இல்லைன்னா கடிச்சு வச்சுருவாங்க. ரொம்ப பயமாக இருக்குது, முன்னாடி மாதிரி இல்லை.